என்ன பிரியா சொல்ற? நீ சொல்றது உண்மையா? எது தெரியாத ஒருத்தவங்க கூட ரவிஷாலினி 2 பேரையும் போறத பாத்தியா? நல்லா பாத்தியா பிரியா? என்ன சொல்ற நீ? ஆமாம் மிஸ், நான் நல்லா தான் மிஸ் பார்த்தேன். இன்டர் பெல் அடிக்கும் போது நாங்கள்லாம் விளையாண்டுக்கிட்டு இருக்கப்ப ரவிஷாலினி 2 பேருமே வெளியே போய் வாங்கி சாப்பிடலான்னு போய் அவங்க கூட போனாங்க மிஸ். நான் நல்லா பார்த்தேன் மிஸ். ஐயோ, இது பிரின்சிபல் சாருக்கு தெரிஞ்சா அவ்வளோதான், என் வேலையே போயிடும். இன்னும் இந்த பசங்க 2 பேருமே ஒரே சேட்டையா இருக்கு, சொல் பேச்சே கேட்க மாட்டாங்க. சரி வா பிரியா, நம்ம 2 பேரும் போய் சொல்லுவோம். நீ நடந்ததெல்லாம் சொல்லு சார்கிட்ட. வா வேமா போய் சொல்லுவோம். என்னம்மா இவ்வளோ அஜாக்கிரதையா நடந்திருக்கீங்க? நந்தினி மிஸ், நீங்களும் அப்படி நடந்திருக்கீங்க. ஆயிஷா மிஸ், நீங்க 2 பேருமே பசங்களை பாத்துக்கிற லட்சணம் இதுதானா? அவங்க பேரண்ட்ஸ் கேட்டாங்கன்னா நான் என்ன சொல்றது? மீடியாக்கெல்லாம் இது தெரிஞ்சா நம்ம ஸ்கூல் மானமே போயிடும். சார் ஏதோ தெரியாம நடந்துருச்சு சார், மன்னிச்சுக்கோங்க சார். அந்த பசங்க 2 பேருமே ரொம்ப சேட்டை பண்ணுவாங்க சார், இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான் சார். அவங்க எப்பயுமே இப்படி தான் சார் பண்ணுவாங்க. என்னம்மா இதெல்லாம் ஒரு ரீசன் சொல்றீங்களே? எவ்வளோ சேட்டை பண்ற பசங்களா இருந்தாலும் அதை பாத்துக்கிறது தானே உங்க வேலை. அது ஏன் நீங்க கரெக்டா பண்ணல? சரி, அவங்க பேரண்ட்ஸ்க்கு கால் பண்ணீங்களா? இதோ வந்துட்டாங்க போல, அவங்க தான் வந்துகிட்டு இருக்காங்க. என்னங்க சார், ஏதோ கால் பண்ணியிருந்தீங்க, ரவிஷாலினியும் காணோமா, நாங்கள் பதறி போய் ஓடி வந்திருக்கோம். இதுதான் நீங்கள் பிள்ளைங்களை பார்த்துக்கிற லட்சணமா சார்? இப்படி ஸ்கூல் நடத்திக்கிட்டு இருக்கீங்க, உங்களை கம்ப்ளைண்ட் பண்ண தான் சரியாக வருவீங்க. கொஞ்சம் பொறுமையாக நாங்கள் சொல்கிறதையும் கேளுங்க மேடம். நாங்கள் எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, 24 hours மட்டும் கொடுங்க. நாங்களே தேடி கண்டுபிடிச்சி கொடுத்துட்றோம். மீடியா எதுக்கும் போவேனா, போலீஸ்க்கு எதுக்கும் போவேனா, எங்கள் ஸ்கூல் மானமே கெட்டுரும். நாங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக தேடி கண்டுபிடிச்சி கொடுத்துட்றோம். நீங்கள் எங்களை நம்புங்க, 24 hours டைம் மட்டும் கொடுங்க எங்களுக்கு. என்னங்க சார் இவ்வளோ கேர்லெஸ்ஸாக சொல்கிறீங்க? எங்கள் பசங்களை நாங்கள் காணாம தேடி வந்திருக்கோம். சரி, நீங்கள் கேட்ட மாதிரி 24 மணி நேரத்தில் நீங்களே கண்டுபிடிச்சி கொடுத்துருங்க, இல்லாட்டி நாங்கள் போலீஸ்க்கு போக வேண்டிய நிலைமை வந்துடும், பார்த்துக்கோங்க. அப்புறம் ஆமாம், எங்கள் பிள்ளை எங்களுக்கு கண்டிப்பாக கண்டுபிடிச்சி கொடுக்கலாட்டி உங்களுக்கு இருக்குது, எங்கள் ஸ்கூலவே எடுத்து மூட வச்சுருவோம். நாங்கள் உங்களுக்கு ஒரு நாள் தான் டைமு. சரிம்மா, நாங்கள் கண்டிப்பாக கண்டுபிடிச்சி கொடுத்துருவோம். நாங்கள் தேடிட்டு தான் இருக்கோம். நாங்களும் சிசிடிவி கேமரா எல்லாத்தையும் நாங்கள் தேடி செக் பண்ணிவிட்டு அப்பப்போ உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுக்குறோம். இப்போ நீங்கள் நம்பிக்கையோடு போங்க, அதுக்கு பசங்களை கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடலாம். சரி வாமா போகலாம். வள்ளி அவங்க தான் கண்டுபிடிச்சு தரேன்னு சொல்லியிருக்காங்களே, நம்மளும் போய் விசாரிப்போம் அக்கம் பக்கத்தில் எல்லாத்துலேயும். இப்போ என் பிள்ளைங்க இப்போ எங்கே இருக்காங்கன்னே தெரியல. இப்படி தான் ஸ்கூலுக்கு அனுப்புனா இப்படி தான் நம்ம பிள்ளைங்கள தொலைச்சிட்டு நிற்பாங்களா? சரி வாங்க நம்ம போவோம், அக்கம் பக்கத்தில் எல்லா இடத்துலையும் விசாரிப்போம், பசங்களை நம்மளே கண்டுபிடிக்கிறதுக்கான எல்லா முயற்சியும் எடுப்போம். எனக்கு என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாதுமா. 2 பேருமே அந்த சிசிடிவி கேமரா எல்லாத்துலேயுமே செக் பண்ணுங்க. நம்ம ஸ்கூலுக்கு ஆப்போசிட்ல இருக்க அந்த கடையில் இருக்குல்ல, அந்த கேமராலாம் நீங்கள் செக் பண்ணி பாருங்க. ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கிடைச்சா சொல்லுங்கம்மா. அந்த இன்ஃபர்மேஷன் அப்படியே எனக்கு ஷேர் பண்ணி விடுங்க. பாத்தியா ஷாலினி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நம்ம நல்லா வசமா மாட்டிக்கிட்டோம், திருடன்ட்டு எப்படி மாட்டிக்கிட்டோம் பாத்தியா? ஆமாண்டா ரவி, நான் முதல்ல சொன்னேன், நீ தான் கேட்க மாட்டேன்ட்ட. என்னவே சொல்லாத ஷாலினி. நீ தானே, ஒன்னாலதான் நம்ம மாட்டிக்கிட்டோம். யாராச்சும் இருக்கீங்களா? யாராச்சும் இருக்கீங்களா? ஹலோ, இங்க யாராச்சும் இருக்கீங்களா? இதோட கூப்பிட்டு பார்ப்போம். யாராச்சும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணா நல்லது தானே. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, யாராச்சும் இருக்கீங்களா? என்ன வச்சா இந்த பிள்ளைங்க தான் பாரு. நல்ல பிள்ளை எல்லாத்தையும் பிடிச்சிருக்க. சரி, ஒரு பொண்ணு ஒன்று ஒரு பையன் ஒன்றா நல்ல விலைக்கு போங்க. ஆனால் வாயில் ஏதாச்சும் டேப் போட்டு ஒட்டி வைடா. 2 பிள்ளையும் கத்தி மாட்டி விட்டுச்சுன்னா அவ்வளோதான், நம்ம பொழப்பே வீணாகி போயிடும். ஏதாச்சும் டேப் போட்டு நல்லா மாட்டி வை பிள்ளையில, இல்லை ஒட்டி வை, நல்லா கட்டியிருக்கான்னு பார்த்துக்க. சரிடா மாப்பிள்ள, நான் பார்த்துக்கிறேன்டா. சரி பாருடா, அந்த ஒரு பாட்டி கேட்டிருக்காங்க, நான் கேட்டுட்டு நான் உனக்கு ஃபோன் பண்ணுறேன். சரிடா, நல்ல விலைக்கு போனால் மட்டும் வித்துடுவேன்டா, இல்லாட்டி யாராவது பிள்ளை இல்லாதவங்கள்ட்ட விற்றோம்னா நல்ல விலைக்கு போவாங்க. சரிடா பாருடா. என்ன 2 பேரும் கத்திக்கிட்டே இருக்கீங்க? கத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்படியே ஒரு கத்தி வச்சு இல்லை 2 பேர்த்தையும் குத்தி கொலை பண்ணிட்டு நான் பாட்டு போய்கிட்டே இருப்பேன். உங்களுக்கு ஒரு செல்லோட்டை எடுத்து வாயில் ஒட்டி விட்டா தான் சரியாக வருவீங்க. நீ நல்லா வாய் பேசிக்கிட்டே இருக்கீங்களா? இருங்க, இப்போ எப்படி பேசுறீங்க நானும் பார்க்குறேன். அப்படி பேசுனீங்க, கையில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்களா? நல்லா ஷார்ப்பான கத்தியை வச்சு அப்படியே 2 பேரையும் போட்டு தள்ளிட்டு போய்கிட்டே இருப்பேன். எனக்கு ஒன்றுமே இல்லை. இன்னைக்கு ஒரே ஒரு நாள் தான். நாளைக்கு அந்த ஃபாரின் பார்ட்டிகிட்ட கை மாற்றி விட்டோம்னா நல்ல ஒரு ஆளுக்கு 5 லட்சம், 5 லட்சம், 10 லட்சம். என்ன யாரும் வரமாட்டாங்க, எனக்கு ஒரு கவலையும் இல்லை. 2 பேரும் நல்லா கத்திக்கிட்டே கிடங்க. இல்லை வாயா பேசுறீங்க? இப்போ நல்ல தண்டனை உங்களுக்கு. என் பிள்ளைங்க எல்லாச்சுன்னே தெரியல, 2 பேரும் சாப்பிட்டாங்களா என்னன்னு தெரியல. ரவி வேற பசியே தாங்க மாட்டான். ஷாலினி அதுக்கு மேலே 2 பேரும் சாப்பிட்டாங்களா என்னன்னு தெரியல.
கவலைப்படாதம்மா வள்ளி, நல்லா இது பொறுமையா இருமா, நம்ம கண்டுபிடிச்சிடலாம் பிள்ளைங்கள. என்ன மெசேஜ் வந்திருக்கு ஸ்கூல்ல இருந்து, என்னவா இருக்கும்? சரி எடுத்து பார்ப்போம். இவன் தானா அந்த திருடன்? சரி இங்க பாருமா வள்ளி, திருடன் போட்டோவை அனுப்பியிருக்காங்க சிசிடிவி கேமரால பார்த்து. எங்க என்னது காட்டுங்க. இந்த திருவிங்க தானே என் பிள்ளைய திருடிட்டு போனது. இவன் தானா? இருக்கட்டும், இவனுக்கு இருக்குது. இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. இங்க காட்டுப்பா முத்து. இதான் பாருங்கம்மா. இந்த நாய் தானா? அந்த நாய் சரி பார்த்துக்குருவோம். அப்புறம் எனக்கு ஒரு ஐடியா தோணுதுப்பா. அந்த மாதிரி திருடுறீங்கெல்லாம் அவங்க வலையிலே போய் அவங்கள சிக்க வச்சாதான் அடுத்து அவங்க சரிப்பட்டு வருவாங்க. இந்த மாதிரி போலீஸ் கேஸும் போனோமா அதை 1 வருஷம் ஆக்கிடுவாங்க. கேஸ் இழுத்து கண்டுபிடிச்சே தரமாட்டாங்க. நம்மளாக தான் ஒரு முயற்சி எடுக்கணும்ப்பா. நீ என்ன சொல்கிற? எனக்கு ஒரு இப்போ ஐடியா தோணுது. என்னம்மா சொல்றீங்க? அதெல்லாம் ரிஸ்க் எடுக்க வேணாமா? அதெல்லாம் பேசாம இருயா. நம்ம பிள்ளைங்களுக்காக நம்ம ரிஸ்க் எடுத்துதே ஆகணும். எனக்கு ஒரு நல்ல ஐடியா தோணுது, அதுக்கு நீ சரின்னு மட்டும் சொல்லு. ஏம்மா வள்ளி, உன்கிட்ட கவரிங் நகைகள்லாம் வச்சிருக்கியா? என்னம்மா பேசாம இருங்கம்மா, அடுத்த வாரம் நிச்சயம் வேற இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, பேசாமல் இருப்பா. நிச்சயம் அதுக்கு தான்ப்பா நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். போலீஸ் கேஸ்லாம் போனால் எல்லாச்சும் பிரச்சனை வரும். ஏம்மா வள்ளி, இந்த கவரிங் நகைகள்லாம் வச்சுருக்கியா? வச்சுருக்கேன் அத்தை. சரி அப்போ என் பிளானை செஞ்சிட வேண்டியதான். சரிப்பா, நாங்கள் அந்த பிளான் போட்டு உனக்கு சொல்கிறோம் சரியா? நான் இன்னைக்குள்ளே நம்ம ரவிஷாலினியே கண்டுபிடிச்சிடலாம் சரியா? அத்தை ஏதோ பிளான் இருக்குன்னு சொன்னீங்க. கண்டிப்பாக அந்த பிளான் வச்சு ரவிஷாலினியை வீட்டுக்கு கொண்டு வந்துடலாம்ல அத்தை? அது என்ன பிளான்னு உனக்கும் சொல்கிறேன் வாடி. அப்படியா அத்தை? எனக்கு நல்ல நம்பிக்கை வந்துருச்சு அத்தை. நீங்கள் கண்டிப்பாக எங்கள் பசங்களை காப்பாற்றி கொடுத்துருவீங்க. சரி பசங்களா, ரவிஷாலினியை எப்படி காப்பாற்ற போகிறோம் அடுத்து வர எபிசோடில் தொடர்ந்து வரும். அதெல்லாம் மிஸ் பண்ணிடாமல் பாருங்கள். இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்த வர எபிசோடில் நீங்கள் மறக்காமல் பார்ப்பீங்க. அதுக்கான பிளான் என்னன்னு நான் பிளான் போட்டேன். அந்த பிளானை தெரிஞ்சுக்கணும்னா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள். ஓகேவா?